ஆக்சுவலி நம்ம டுடே பார்க்குற லெசன் ஹைட்ரோகார்பன்மா. ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ரோகார்பன்ல ஸோ ஒன்லி என்சிஆர்டி புக்கில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். சரியுமா? ஓகே, லிசன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 Question number 1. Which of the following chemical system is non-aromatic? Okay, question எல்லாம் கவனிங்க. Which of the following chemical system is non-aromatic? Okay வா? So நமக்கு தெரியும் aromaticனா என்ன கான்செப்ட், ஆன்டி அரோமேட்டிக் என்ன, நான் அரோமேட்டிக் என்ன, ஹோம் அரோமேட்டிக் என்னன்னு தெரியுமா? இல்லையா? எஸ். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆட் பேர் இருக்கு, கண்டிப்பா என்னது இது அரோமேட்டிக். கரெக்டாமா? ஆப்ஷன் பியும் பாருங்க, ஆட் பேர் இருக்கு, அரோமேட்டிக். சோடு பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ லோன் பேர் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த லோன் பேர் எடுத்துக்கூடாது, இந்த லோன் பேர் பைபண்டா எடுத்துக்கணும். இப்போ இதுவும் அரோமேட்டிக். ஸோ இங்க பாருங்க, இங்க sp3 கார்பன் இருக்கு. ஸோ அதனால இதுதான் என்னது நான் அரோமேட்டிக். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் ஆர் ஆன்டி அரோமேட்டிக்மா? எது ஆன்டி அரோமேட்டிக் கேட்குறாங்கம்மா? ஸோ நமக்கு தெரியும் ஆன்டி அரோமேட்டிக்னாக்கா என்னம்மா, ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இல்லையா? ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் 4 and 5 எலக்ட்ரானை ஃபாலோ பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி எது சார் கேட்டாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்போ என்னம்மா அரோமேட்டிக், ஏன்னா ஆட் நம்பர் பை பாண்ட்ஸ். செகண்ட் ஒன் பாருங்க ஈவன் நம்பர், அப்போ கண்டிப்பாக என்ன இது, ஸோ ஆன்டி அரோமேட்டிக். தேர்ட் ஒன்று பாருங்க அரோமேட்டிக். ஃபோர்த் ஒன்று பாருங்க ஆன்டி அரோமேட்டிக்மா. அப்போ எது ஆன்டி அரோமேட்டிக்? 2 4 ஆன்டி அரோமேட்டிக். அப்போ ஆன்சர் நமக்கு டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, alkyl benzene is not prepared by Friedgraf alkylation of benzene. நல்லா கவனிங்க, alkyl benzene is not prepared, ஓகேவா, by Friedgraf alkylations of benzene. இந்த எக்ஸசன் புரியுதா பார்த்துக்க. ரீசன் பாருங்க, alkyl halides are less reactive than acyl halides. ஓகேவா? ஸோ நல்லா கவனி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டாக்கா, ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ரெண்டுமே நம்ம சரியானது தான். பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 கவனிங்க. The most suitable reagent for following conversion series. சரிங்களா? The most suitable reagent for following conversions. Okay. நமக்கு என்ன கொடுத்துருக்க மாதிரி இருக்குல்ல, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பா அடிஷன் ரியாக்ஷன். ஆனா இங்க நம்ம ப்ராடக்ட் என்ன கொடுத்துறாங்க, செஸ் ப்ராடக்ட் கொடுத்துறாங்க. அப்போ கண்டிப்பா இது என்னமா, இது லினியர் கேரக்டர்ஸ். லினியர் கேரக்டர்ஸ் எதுமா H2PD குயினோல் இருக்கியா? இதுதான் சரியான ஆன்சர். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஏ ஒன்னாமா ரிடக்ஷன். அப்ப என்ன ப்ராடக்ட் இருக்கும்? டிரான்ஸ் ப்ராடக்ட் இருக்கும். கரெக்ட்டா? எஸ். क्वेश्चन நம்பர் 5. ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் அல்கைன் இஸ், ஓகேவா? அல்கைனுடைய ஜெனரல் ஃபார்முலா கேக்குறாங்கமா. நமக்கு தெரியும். சோ அல்கேனுடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன? CnH2n plus 2. alkene CnH2n. CnH2n minus 2. அப்ப இததான் கேக்குறாங்க क्वेश्चंस. அவங்க அல்கைன் தான் கேக்குறாங்க இல்லையா? அப்ப அல்கைனோட ஜெனரல் ஃபார்முலா, சோ D is correct answer. Question number 6. Question number 6 கவனிங்க. சோ மேட்ச் பண்ணணும் இல்லையா? எஸ். ஓகே, மேட்ச் பண்ணலாம். இங்க பாருங்கம்மா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அவனே கொடுத்துருக்கான் CH டபுள் பாண்ட் CH2 பிளஸ் H2O. ஜஸ்ட் இது அடிஷன் ரியாக்ஷன். அப்ப அடிஷன் பண்ணா நமக்கு எத்தனால் கிடைக்குது இல்லையா? அடுத்தது CH டபுள் பாண்ட் CH2 பிளஸ் H2 CD. இது என்னது? இதுவும் அடிஷன் ஈத்தேன் கிடைக்குது. அடுத்தது CH டபுள் பாண்ட் CH2 Cl2. ஸோ இதுல அடிஷன் பண்ணா நமக்கு ClCH2 கிடைக்கிறது. நெக்ஸ்ட் 3 மோல் CH ட்ரிபிள் பாண்ட் CH
Cu டியூப்ல ஹீட் பண்ணா நமக்கு பென்சீன் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னு பார்க்கணுமா? சரியுமா? எஸ், நல்லா கவனிங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் ஏ இருக்குல்லையம்மா, வாட்டர் வந்து அடிஷன் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோமா? Hydration. ஹைட்ரேஷன். அப்போ ஏக்கு வந்து ஏக்கு வந்து டி, கரெக்டா? அப்போ இதான் ஏ. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கவனிமா. அப்போ ஏக்கு டி நமக்கு எங்க இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. சில இருக்கு, டில இருக்கு, கரெக்டா? அடுத்தது செகண்ட் கவனி, H2 வந்து அடிஷன் ஆகுது இல்லையா, அதுக்கு பேரு ஹைட்ரஜனேஷன். இதுதான் பி. இப்போ ஆருக்கு வந்து பி எங்க இருக்கு? பி ஆறு இங்கேயும் 2 இடத்துல இருக்கு, கரெக்டா? ஓகே. தேர்டு பாருங்க, Cl2 வந்து அடிஷன் ஆகுறியா, அதுக்கு பேர் வந்து ஹாலஜனேஷன். அப்போ பி தான் சி, பி தான் சி. அப்போ பி, சிக்கு வந்து பி எங்க இருக்கு? ஸோ இங்க இருக்கு, கரெக்டா? எஸ். அடுத்தது CH ட்ரிபிள் பாண்ட் CHல Cu டியூப் ஹீட் பண்ணிட்டு வந்து என்னதுமா? பாலிமரைசேஷன். அப்போ எங்க இருக்கு? ஸோ கியூக்கு வந்து டிமா, கியூக்கு வந்து டி. ஸோ அப்போ கியூ, டிக்கு வந்து கியூ. அப்போ நமக்கு ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே? Yes, sir. எஸ்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7மா. கொஸ்டின் நம்பர் 7. The main product of the following reaction is CH3 CH double bond CH2 plus HBr. C6H5 CO2 O2 குத்துறாமா. அப்போ இது என்னமா? இது Anti-Marconic. வெரி குட். ஏன்னா இது பெராக்சைடு, அப்ப கண்டிப்பா ஆன்டிமார்கோனிக் பண்ணணும். அப்ப நமக்கு என்னமா இருக்கு? CH3 H டபுள் பாண்டு CH2 பிளஸ் HBr gives ஆன்டிமார்கோனிக். என்னமா சொல்லுது? H எங்க போகும்? H கம்மியா இடத்துல போகும், Br அதிகமா இடத்துல போகும் இல்லையா? H அதிகமா இடத்துல போகும். இப்ப நமக்கு ஆன்சர் CH3 CH2 CH2 Br. எங்க மாதிரி ஆன்சர்? So B is correct answer. கரெக்ட்டா? Yes, sir. Next is 8th questions கவனிங்க. Which of the compound with the molecular formula C5H10 filled acetone on ozonolysis? ஓகேவா? நல்லா கவனி, கொஸ்டின் புரியுதா பாருங்க. Which of the compound with the molecular formula C5H10 மா filled acetone on ozonolysis? இது என்ன சொல்றாங்கன்னு? ஸோ இந்த கீழே எதை வந்து நம்ம வந்து ஓசன்ஸ் பண்ணா அசிட்டோன் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? Yes, sir. எஸ். அப்போ நல்லா கவனிமா, நல்லா கவனி. அப்போ நம்ம ஒண்ணா போட்டு பார்த்தலாமா? எஸ் ஆர் நோ? Yes, sir. பாருங்க, மெத்தில் 3 மெத்தில் 1 பியூட்டின். அப்போ எப்படிமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவனிங்க. 1 2 3 4 1 2 3 4. இதுல பியூட் தான் ரூட் வேர்டு, அதனால 4 கப்பல் போட்டேன். 1 இன்னா ஃபர்ஸ்ட் கப்பல் டபுள் பாண்டு, 3 மெத்தில்னா தேர்டு கப்பல் CH3 இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இதுல டபுள் பாண்ட்ல வந்து ஓசன்ஸ் பண்ணா இங்க ரெண்டுமே நம்ம கிடைக்கும். ஐ மீன் இது CH2, இது CH, இது CH, இது CH3, கரெக்டா? இப்போ இதை ஓசன்ஸ் பண்ணா கண்டிப்பா ரெண்டுமே ஆல்டிகேட் தான். எஸ் ஆர் நோ? Yes, sir. அப்போ Yes, இது sir. ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி கவனிங்க. Option C. என்னமா? சைக்ளோபென்டேன். சைக்ளோபென்டேன். பென்ட்னா 5 கார்பன், சைக்ளோனா ரிங் வளையமா இருக்கணும், ஓகேவா? இதான் சைக்ளோபென்டேன். இந்த சைக்ளோபென்டேன் நம்ம என்ன பண்ண முடியாது? ஓசன்ஸ் பண்ணவே முடியாது, அப்படியும் கிடையாது. அடுத்து சி கவனிங்க. சி 2 மெத்தில் 1 பியூட்டின். ஸோ 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் தான் டபுள் பாண்டு, செகண்ட் கார்பன்ல மெத்தில் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? பேலன்ஸ் பண்ணுங்க. CH2 H CH2 H3. ஸோ இங்க நம்ம ஓசன்ஸ் பண்ணா இதுல நம்ம நமக்கு ஆல்டிகேட் தான், ஹீட் ஒன் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 2 மெத்தில் 2 பியூட்டின். 2 மெத்தில் 2 பியூட்டின். ஸோ பியூட்னா 4 கார்பனு, ஓகேவா? 2 பியூட்டின்னா செகண்ட் கார்பன் டபுள் பாண்டு, செகண்ட் கார்பன்ல மெத்திலுமா. அப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. CH3, ஓகேவா? இங்க CH, இங்க CH3. ஸோ இங்க பிரேக் பண்ணி நம்ம ஓ போட்டு சொன்னாக்கா, ஐ மீன் ஓசன்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆல்டிகேட் கிடைக்கும். இங்க தான் அசிட்டோன் கிடைக்குது. அப்ப நமக்கு எது ஆன்சர்? டி தான் ஆன்சர். ஓகே? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 9 கவனிங்க. இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் என்ன கொடுத்துறாம பாருங்க. C6H6 ஆக்சுவல் பென்சீன் கொடுத்துறாமா? பென்சீன்.
இல்லையா? C6H ஃபார்முலா என்ன? பென்சீன். இதுல என்ன போட சொல்றான்? CH3Cl AlCl3 போட சொல்றான். போட்டா P கிடைக்கும். அப்ப இது என்ன விதமா? எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இல்லையா? அப்ப நமக்கு டொலுவீன் கிடைக்கும் இல்லையா? இங்க CH3Cl CH3 பிளஸ் தான் எலக்ட்ரோஃபைல். அப்ப இதுதான் P. இதுல என்ன போட சொல்றான்? KMnO4 போட சொல்றான். KMnO4 போட்டா இது என்ன ஆயிடும்? ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ COO H கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் Q. இதுக்கு நேம் என்னது? பென்சோயிக் ஆசிட். அப்போ எங்க இருக்கு பென்சோயிக் ஆசிட்? அப்படியே சட்டன். ஓகே. Question number 10. Question number 10 பாருங்க. 2-hexane gives trans 2-hexene on treatment with 2-hexane கேட்டா 1 2 3 4 5 6 கரெக்டா? 6 கார்பன் ஹெக்ஸ். ஸோ செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்ப எக்ஸ் பேலன்ஸ் பண்ணுங்க. CH3 CH2 CH2 CH3 கரெக்டா? இதுல என்ன இத நம்ம ரியாக்ஷன் பண்ணா ப்ராடக்ட் அவன் கொடுத்துட்டான். trans 2-hexene கொடுத்துட்டான். புரியுதா? ஓகேம்மா. அப்ப trans 2-hexene எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுதான். ஸோ C டபுள் பாண்ட் C இங்க H போட்டா இங்க H போடணும். இங்க CH3 போட்டா ரிமைனிங் மூணுக்குள்ள உங்க எழுதணும். அப்போ என்ன எழுதுவ? CH2 CH2 CH3 இதான் என்னது? trans ப்ராடக்ட் இல்லையா? அப்போ இந்த ரியாக்டன்ட் ஆக்சுவலா என்ன ரியாக்ஷன் கேட்கறான்? இந்த வினைக்கு என்ன ரேட்னு கேட்டா அப்ப டிரான்ஸ் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குதுனாவே அப்ப கண்டிப்பா என்னமா? பிஸ் ரிடக்ஷன். அப்ப பிஸ் ரிடக்ஷன் ஏதுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கரெக்ட்டா? ஓகே. Question number 11. In the reactions with HCl and alkene react in accordance with the Marconi rule to give a product 1-chloro 1-methyl cyclohexane. 1-chloro 1-methyl cyclohexane is possible alkene. ஓகேவா? அப்ப முதல்ல அதை எடுத்து எழுதுவோம். சைக்ளோஹெக்சேன் சொன்னாக்கா இது சைக்ளோ 6 கார்பனுக்குண்டா சைக்ளோஹெக்சேன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு குளோரின் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு மெத்தில் இருக்குன்னு சொல்றான். கரெக்டா? எஸ். ஓகே, புரியுதா பாருங்க. இந்த ரியாக்ஷன் HCl அண்ட் அல்கீன். அப்ப அல்கீன்ல HCl போட்டா கண்டிப்பா என்ன எழுது? அடிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஐ மீன் மார்கோனிக் அடிஷன் ரூல் அவனை கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ நம்ம எதில் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் ஐ மீன் அந்த HCl போட்டு அடிஷன் மார்கோனிக் அடிஷன் பண்ணா நமக்கு இந்த ப்ராடக்ட் வரும்னு பாக்குறோம். ஓகேவா? அப்போ ஒன்னத்தை செக் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணும்போது நல்ல கவனி. ஸோ என்ன இருக்கு நமக்கு? சாரி, ஓகே, டபுள் பாண்டு CH2 இருக்கு. இதுல HCl போடுங்க. மார்கோனிக் அடிஷன் எங்க போகும்? H எங்க Cl போகும்? கார்பன் கிட்ட போகும் சார் ரிங்ல. வந்து CH2 கூட CH போயிடுமா? அப்ப இது CH3 மாறுமா? Cl இங்க வந்துடுமா? எஸ் நோ? எஸ் சார். ஆமா தானமா? எஸ். அடுத்தது கவனி. வேற எங்கனா போட முடியுமா? நோ. அப்ப நம்ம ஆப்ஷன் என்னமா? புரியுதா? இதுதான் சரியான ஆன்சர். ஓகேமா. நெக்ஸ்ட் question number 12. Okay, consider the following sequence of reactions: CaC2 H2OX red hot iron tube. Why the product Y is? ஓகேவா? so CaC2 calcium carbide பேரு இல்லையா? இதுல வாட்டர் உட்பட்ட சொன்னாக்கா இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் ஞாபகம் உங்களுக்கு? ஸோ நமக்கு அசிட்டிலின் என்ன ஃபார்ம் பண்ணும்? அசிட்டிலின் ஃபார்ம் பண்ணும். புரியுதமா? ஓகே. அப்போ இந்த அசிட்டின்ல என்ன பண்ணுங்க? ரெட் ஹாட் ஓகேவா அயன் டியூப் இதை எடுத்துக்க சொன்னாக்கா இப்ப 3 மோல் பண்ணும். 3 மோல் போட்டா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? C6H6 ஃபார்ம் ஆகும். ஐ மீன் பென்சீன் ஃபார்ம் ஆகும். அப்ப நமக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே.
ஓகே, எஸ் இது எல்லாமே என்சிஎல்டி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்மா, நல்லா கவனிச்சுக்கோ சரியா. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. Yeah, 13. ஓகேவா. The compound cyclohoctane, yes or no? இந்த compound cyclohoctane has the following structural formula. It is cyclic and has conjugated 8 pi electron system, but it is not an aromatic compound. ஓகேவா, நல்ல கவனி. அசன் என்ன சொல்ற பாருங்க. The compound cyclohoctane செக் பண்ண முதல்ல. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், சிக்ஸ்த், செவன்த், எயித்து. அப்போ கண்டிப்பா இது சைக்ளோஹாக்டேன் தான். as the following structural formula, it is cyclic and has conjugated 8 pi electrons. ஸோ கான்ஜுகேட்டிவா இருக்குன்னா இருக்கு, ஏன்னா 1 to 1 டபுள் பாண்ட் கண்டிப்பா இருக்கு. 8 pi electrons தான், பை பாண்ட் 4 இருக்கு, அப்போ 8 pi electrons கண்டிப்பா இருக்கு. ஓகேவா, பட் இஸ் நாட் an aromatic. இது ஒரு அரோமேட்டிக் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா, எஸ்னோ, ஏன்னா இது வந்து நான் பிளேனர். சைக்கிளிக் தான், பட் நான் பிளேனர். பிளேனர் தான் அரோமேட்டிக் சொல்லுவோம், இது வந்து நான் பிளேனர். அப்போ ரீசன் பாருங்க, இது 4 and 5 electron ரூல் டஸ் நாட் ஹோல்ட் குட். ஸோ இது 4 and 5 electron ஒபே பண்ணல இல்லையா. அண்ட் ரிங் இஸ் நாட் பிளேனர். எத்தனை இது பிளேனர் கிடையாது. ஓகேவா, அப்போ சொல்ல பார்க்கலாம். இது ஆன்சர் both A and R are true, and R is the correct expression of A. So A is right answer. புரியுதுங்களா? Yes, sir. Yes. Okay ma. Next question number 14. The number of sigma and pi bond in benzene. Okay வா, பென்சீன்ல எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் கேக்குறாங்க. ஸோ பென்சீன் நமக்கு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். ஓகே, இதுதான் பென்சீன். ஒவ்வொரு கார்பன் என்ன இருக்கா, ஒவ்வொரு ஹெச் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்போ சொல்லுங்கம்மா, இதுல எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கு, எவ்வளவு பை பாண்ட் இருக்கு. இப்போ இது சிக்மா, 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 சிக்மா. பை எத்தனைமா இருக்கு, 3 தான் இருக்கு. அப்போ பை பாண்ட் 3 இருக்கு. நல்ல கவனி, பை பாண்ட் 3 இருக்கு. சிக்மா பாண்ட் கவுண்ட் பண்ண எவ்வளவு இருக்கு, 12. அப்போ எங்க இருக்கு ஆன்சர், 12 sigma 3 pi. C option correct. Okay, அடுத்துமா question number 15. Okay, count the sigma and pi bond in the following structure. ஓகேவா, ஸோ இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, அதுல பை பாண்டும் சிக்மா பாண்டும் கவுண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும் பாருமா. CH2 நான் இப்படி எழுதலாம பாருங்க. நெக்ஸ்ட் டபுள் பாண்டு C, CH2 CH2 CH3 ட்வைஸ் எப்போ இதெல்லாம் பாருங்க. இதுல இப்போ இதெல்லாம் பாருங்க, CH இந்த CH2, அடுத்து ஒரு CH, அடுத்து ஒரு CH3. அதே மாதிரி அந்த ஃபார்ம் இன்னொரு CH2 CH3 இதெல்லாமா, CH, நெக்ஸ்ட் CH, நெக்ஸ்ட் CH, கரெக்டாமா, இதான் ஸ்ட்ரக்சர். இப்போ கவுண்ட் பண்ணுங்க, சிக்மா பாண்ட் எவ்வளோன்னு. ஒரு சிக்மா, 2 சிக்மா, 3 சிக்மா, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. எவ்வளவு சிக்மாமா இருக்கு, 23 சிக்மா இருக்கு. ஒரே ஒரு பை இருக்கு. அப்ப என்ன ஆன்சர், புரியுதா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தா இந்த மாதிரி எழுத கத்துக்க ஈஸியா இருக்கும் உனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, புரியுதாமா? எஸ் சார். ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 கவனிங்க. among the following aromatic compound is aromatic நம்ம இருக்கணும், ஆட் பேஸ் இருக்கணும். எத்தனோ? ஸோ இது என்னது, கண்டிப்பா இது ஆட் பேஸ் அரோமேட்டிக், கண்டிப்பா இதுதான் அரோமேட்டிக். ஓகேவா, அடுத்து பி கவனிங்க, இது ஆன்டி அரோமேட்டிக், இது ஈவன் பேஸ். அடுத்தது சியும் ஆன்டி அரோமேட்டிக், இது ஈவன் பேஸ். அடுத்து டி பாருங்க, மைனஸ் சார்ஜ் ஆல்சோ ஒரு பை பாண்டுக்கு ஈக்குவல் சொல்லிப்பா, அதனால இதுவும் ஆன்டி அரோமேட்டிக். அப்ப நமக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, question number 17. An alkene A on reaction with O3 and ZnH2O. ஒரு அல்கின் ஏன்னு சொல்றாங்க, அந்த அல்கின் கூட O3 போட்டு ZnH2O போட்டா நமக்கு ஓசன்ஸ் தெரியும்.
give propanone என்ன கொடுக்குமா propanone and எத்தனைல் தருது propanone நமக்கு தெரியும் ஃபார்முலா CH3 COCH3 இதான் propanone எத்தனைலா தெரியும் ஃபார்முலா CH3 CHO இதான் எத்தனைல் in equal mole ratio addition of HCl to alkene ஓகேவா so B as the major product the structure of B ன்னு கேக்குறாங்க ஓகேவா நல்லா கவனி ஒரு அல்கீன் இருக்கு அது ஏன்னு சொல்றாங்க சில ஓசன்ஸ் பண்ணா இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது கரெக்டாமா அந்த அல்கீன்ல HCl போட்டு அடிஷன் ரியாக்ஷன் பண்ணா B தருது அந்த B என்னன்னு கேக்குறாங்கம்மா புரியுதா கொஸ்டின்ஸ் முதல்ல உங்களுக்கு எசனோ Yes, sir. நல்ல கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்க சரியா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டா அப்ப ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும் நமக்கு கரெக்டா ஓகேம்மா ரெடி பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் அப்ப அந்த அல்கீன் நம்ம பார்க்கணும் நம்ம ஏங்களா Yes, sir. செக் பண்ணிடுவோமா Yes, ஓகே sir. இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்டிகைடு ஒரு அஸ்டோன் கிடைக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அல்கீன் எடுத்தா கிடைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும் எதனோ இப்ப நான் எழுதட்டுமா கவனிங்க நல்லா கவனி ஸோ எப்படி எழுதுறோம் பார்த்துக்கோ CH3 ஓகே CH3 டபுள் பாண்டு CH3 இந்த அல்கீன் தான் நான் சொல்றேன் ஓகேவா நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோ இந்த அல்கீன்ல நீங்க ஓசன்ஸ் பண்ணி பாருங்க இப்போ ஓசன்ஸ் பண்ணா இங்க ஒரு ஓ போடுவீங்களா இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் CH3 C டபுள் பாண்ட் ஓ CH3 கிடைக்கும் பிளஸ் என்ன கிடைக்கும் CH3 CHO கிடைக்கும் அப்ப நமக்கு நான் எடுத்துக்கிறது கரெக்ட் ஆமா தானே ஆக்சுவலா Yes, இதான் இது ஏல என்ன போட சொல்றாங்க HCl போட சொல்றாங்க அப்ப HCl போட என்ன ரியாக்ஷன் இது மார்க்கோனிக் அடிஷன் கரெக்டா Yes, sir. அப்ப மார்க்கோனிக் அடிஷன் பண்ணா H எங்க போகும் Cl எங்க போகும் சொல்லுங்க பார்க்கலாம் H So, அதிகமா CH3 C கிட்ட என்ன வரும் Cl வருமா CL Yes. வரும். தானோ அப்போ இந்த CH கிட்ட H வரும் அப்ப இது CH2 இது CH3 மாறிடும் கரெக்டா மாத்திர Option C, sir. Yes, sir. அப்படிங்கிறது இருக்கு C இருக்கு கரெக்டா யா C இஸ் கரெக்ட் அவ்வளவுதான் ஈஸி ஓகேம்மா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 கவனி கொஸ்டின் நம்பர் 18 ஓகே in which of the following reactions addition does not occur நல்ல கவனி addition does not occur to Marconic rule ஓகேவா இதுல எதுல வந்து அடிஷன் நடக்காதுன்னு கேக்குறாங்க மார்க்கோனிக் அடிஷன் நடக்காதுன்னு கேக்குறாங்க மார்க்கோனிக் அடிஷன் எந்த ரியாக்ஷன் நடக்காது ஸோ Option C, அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது என்ன இருக்கணும் சிமெண்ட்ரியா இருக்கணும் என்னமா இருக்கணும் சிமெண்ட்ரியா இருந்தா மார்க்கோனிக் அடிஷன் பண்ண முடியாது அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது அன்சிமெட்ரி புரியுதா இல்லையா ஏன்னா இந்த காப்பால HCH இருக்கு இந்த காப்பால 2 H இருக்கு அல்லது அன்சிமெட்ரி தேர்ட் ஒன்று பாருங்க இதுவும் அன்சிமெட்ரி புரியுதாமா சார் செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று பாருங்க சிமெட்ரி அப்ப நமக்கு இதுதான் ஆன்சர் புரியுதா Sir, Sir, option D. D is symmetry இருக்கு. என்னப்பா D is symmetry தானே சார் ஆப்ஷன் டி one wait. In which of the following reaction addition does not occur according to ஒரு நிமிஷம் addition does not occur according to Marconi rule Sir, D ல சரி, அப்ப என்ன? stable product கொண்டு வர முடியும் அப்படின்றதால வராங்க sir. சார் HBr வந்து ஆன்டி மார்க்கோனிக்ல எதுப்பா HBr சார் ஆன்டி மார்க்கோனிக்ல தான் எஸ் ஒரு செகண்ட் எஸ் HBr ஆன்டி மார்க்கோனிக் பாசிபிள் ஆன்டி மார்கோனிக்கா ஆக்ட் பண்ணும் சொல்றீங்களா எஸ் சார் பண்ணும் ஆனா பெராக்சைடு மண்ணில தானே சார் பண்ணுவோம். எஸ்
சார் இப்போ டீல ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிள் கிடைக்கும்ன்றதால இது கரெக்ட் ஆன்சர் வராங்க சார். ஐ மீன் ஸ்டேபிள் ஒன்ஸ் மோர் வெயிட் பண்ணுங்க புரியுறேன். ஓகேம்மா. ஸோ டி தான் நமக்கு வந்து மோஸ்டா நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். கரெக்டாமா? எஸ். ஏன்னா அங்க பாருங்க சிஹெச் ஹெச்பிஆர் ஐ மீன் நம்ம நல்லா கவனிங்கம்மா. ஸோ நம்ம அந்த ஆர்டர் தெரியலையம்மா, அந்த அலஜன்ஸ் ஹெச்எக்ஸ் உடைய ஆர்டர் ஹெச்எக்ஸ் ஆர்டர் தெரியலையா? அந்த ஹெச்எக்ஸ் உடைய ஆர்டர்ல நமக்கு வந்து அதிகமா எது ரியாக்ஷன் நம்ம எடுத்துப்போம்? ஹெச்பியை தான் எடுத்துப்போம். ஆமா தானே? ஹெச்பியை தான் எடுத்துப்போம். அப்போ ஹெச்பியை எடுத்துக்கும் போது இதுதான் என்னது சிமெண்ட்ரியா இருக்கு. டி தான் சரியான. ஓகே பேசணோ? புரியுதாம்மா நான் சொன்னேன்னு? ஓகேம்மா. கொஸ்டின் நம்பர் 19. Alkene usually show which type of reaction? Alkene இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து CH2 டபுள் பாண்ட் CH2 இதுதான் நம்ம வந்து addition reaction sir. யா வெரி Addition, குட் sir. புலதா. சூப்பர். குட். கொஸ்டின் நம்பர் 20 மா. Pure methane can be produced by pure methane. Cold electric. Gold electrolytic method. Gold electrolytic method கரெக்டா சொல்லுங்க. So soda lime sir. சோடா டீகார்பாக்சிலேஷன் தான் ஆன்சர். புரியுதா? ஃபுட் ரியாக்ஷன்ல நமக்கு A1 நம்பர் ஆஃப் கார்பன் தான் கிடைக்கும். ஞாபகம் இருக்குல்ல? A1 நம்பர் ஆஃப் கார்பன் தான் ஆன்சர் கிடைக்கணும். மீத்தேன் வந்து ஆட் நம்பர் ஆஃப் கார்பன், ஏன்னா ஒரே ஒரு கார்பன். ஸோ கோல்ட் எலக்ட்ரோலைட்டுக்கு என்ன தெரியுமா? மீத்தேன் பண்ண முடியாத நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். மீத்தேனை மட்டும் பண்ண முடியாது கோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்ல. மீது எல்லாத்தையும் பண்ணலாம் கொடுத்துருக்கேன். அப்ப நமக்கு சோடா லைன் தான் ஆன்சர். புரியுதா? ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 21 மா. இந்த eclipsed conformation ஓகேவா? eclipsed உங்களுக்கு தெரியும் ஆஃப் ஈத்தேன். ஈத்தேன் நமக்கு தெரியும் ஃபார்முலா CH3 the dihedral angle between the hydrogen atom of adjacent methyl group. ஓகேவா? மெத்தில் குரூப்புக்கும் அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கும் உள்ள அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்கம்மா. ஸோ நமக்கு தெரியும் ஒரு கார்பன் ஃப்ரண்ட் ஒரு கார்பன் பேக். கரெக்டாமா? ஒரு கார்பன் ஃப்ரண்ட் ஒரு கார்பன் பேக். சரியா? எஸ். இப்போ பாருங்க ஆக்சுவலா எக்லிப்ஸ் நமக்கு தெரியும். ஸோ சப்போஸ் இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு கட்சி இருக்கு, இங்க ஒரு கட்சி இருக்கு, இங்க ஒரு கட்சி இருக்கு. கரெக்டாமா? அதுமே பேக்ல இங்க ஒரு கட்சி இருக்கும், இங்க ஒரு கட்சி இருக்கும், இங்க ஒரு கட்சி இருக்கும். இதுதான் என்னது? எக்லிப்ஸ் ஸ்ட்ரக்சர். கரெக்டாமா? எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த எக்லிப்ஸ் ஸ்ட்ரக்சருடைய டைஹெட்ரல் ஆங்கிள் எவ்வளவுனாக்கா இந்த ஆங்கிள் கேட்கறாங்க. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவுமா? 0 degrees. 30 degree. 0 degree sir. புரியுதா? Question number 22. The most stable contribution of N-butane. N-butane எது most stable contribution? Staggered. I mean anti. Staggered. Yes, very good. 23. Clear? 23 பாருங்க. Correct statement about 1,3 butadiene is. ஓகேவா? 1,3 butadiene நம்ம எழுதலாமா முதல்ல? 1 2 3 4 ஃபர்ஸ்ட் கார்பன் டபுள் பாண்ட், தேர்ட் கார்பன் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், CH2 CH2. ஸோ இது என்னென்ன சொல்றாங்க பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கான்ஜுகேட் பாண்ட் அட் பிரசன்ட். கான்ஜுகேட் பாண்ட் என்னது? ஸோ 1 with 1 கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, 4. இப்போ 1 2க்கு டபுள் பாண்ட், 2 3க்கு இல்லை, 3 4க்கு டபுள் பாண்ட். அப்போ இது கான்ஜுகேட் டபுள் பாண்ட். அப்போ இது கரெக்ட் தான். ரியாக்ட் வித் HBr. இது ரியாக்ஷன் பண்ணாம பண்ணாதான்? கண்டிப்பா பண்ணும். ஐ மீன் மார்க்கோனிக் அடிஷன் ஃபார்ம்ஸ் பாலிமர்ஸ். ஃபார்ம்ஸ் என்னமா? பாலிமர்ஸ். இது பாலிமராவும் என்ன பண்ணது 1,3 butadiene பாலிமராவும் ஆக்ட் பண்ணும். அப்ப நமக்கு ஆல் ஆஃப் தீஸ் ஆன்சர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. 1,3 butadiene பாலிமராவும் பாலிமர் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. சரியா? ஓகேமா. நெக்ஸ்ட் 24. Reactions of HBr with propene in the presence of peroxide gives.
ப்ரோப்பீன் கூட பெராக்சைடு போட்டா என்ன ப்ராடக்ட் கிடைக்கிறாங்க HBr போட்டு சரியா அப்போ ப்ரோப்பீன் ஃபார்முலா என்ன CH3 CH டபுள் பாண்டு CH2 இதான் ப்ரோப்பீன் இதுல HBr வித் பெராக்சைடு அப்ப கண்டிப்பா என்னமா இது ஆன்டி மார்கோனிக்கா அப்ப ஆன்டி மார்கோனிக் HBr போட்டா எங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் CH3 CH2 CH2 Br இது நேம் என்ன N propyl bromide. Yeah, N propyl bromide. Both option correct. Next, 25. Isopropyl alcohol is obtained by reacting which of the following alkene with the concentration H2 and H2O. Okay, va? Isopropyl alcohol. Formula என்ன இது CH3 CH single bond CH3 இது பேர் isopropyl இங்க OH போட்டா isopropyl alcohol இது isopropyl alcohol என்ன போட சொல்றாங்க கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் ஆல்கஹால் கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் போட நம்ம நமக்கு எலிமினேஷன் கரெக்ட் இல்லையா அப்ப எலிமினேஷனா இது ஆல்பா கார்பன் இது பீட்டா 1 இது பீட்டா 2 நீங்க எதனாலும் பீட்டா 1ல போடலாம் இல்ல பீட்டா 2ல போடலாம் நான் சப்போஸ் பீட்டா 2ல பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் CH3 எலிமினேஷன் பண்ணணுமா CH டபுள் பாண்ட் CH இது நேம் என்ன ப்ரோப்பைலீன் என்னமா ப்ரோப்பைலீன் காமன் நேம் சொல்லிருக்காங்க ப்ரோப்பைலீன் சொல்லிட்டு புரியுதா Question number 26. The reagents for the following conversion. Okay, va? நல்ல கவனிமா. So, இங்க Br இருக்கு. நான் என்ன ஃபார்முலா எழுதிக்கிறேன். Next CH2 இருக்கு. Next CH2 இருக்கு. Next Br இருக்கு. இங்க என்ன போட்டா நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேக்குறாங்கம்மா. அப்ப கண்டிப்பா ஆல்காலிக் கே ஃபர்ஸ்ட் போடணும் அப்ப ஆல்காலிக் வச்சு ஃபர்ஸ்ட் போலாம் பாருங்க ஆல்காலிக் கே வச்சு ஆல்காலிக் வச்சு போட்டா சப்போஸ் ரெண்டு இடத்துல பிஆர் இருக்குல்ல நீங்க எதனா ஒரு ஆல்பா கார்பன் வச்சுக்கோ சப்போஸ் நான் இது ஆல்பா இது பீட்டான்னு வச்சுட்டாக்கா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ பிஆர் சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் கிடைக்கும் இதுல வந்து NaNH போடணும் கரெக்டா அப்போ இது ஆல்பா இது பீட்டா எலிமினேஷன் பண்ணுங்க அப்ப என்ன கிடைக்கும் சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் அப்ப நமக்கு எது ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் சப்போஸ் நீங்க அக்வாஸ் போட்டுறீங்கமா அக்வாஸ் போட்டா சப்ஸ்டிட்யூஷன் நடந்துரும் எஸ் சார் புரியுதம்மா எஸ் 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 நெக்ஸ்ட் 27 மா 27 CH டபுள் பாண்ட் CH3 Hg2 plus H plus போட்டு A கிடைக்கும் A எதுன்னு கேக்குறாங்கம்மா அப்ப கவனி சோ CH ல CH னா ஃபினைலுங்க புரியுதா C டபுள் பாண்ட் CH3 ல Hg2 plus போட்டாவே நமக்கு என்ன தெரியும் வாட்டர் வாட்டர் அடிஷன் அப்ப வாட்டர் அடிஷன் பண்ணுங்க சோ எப்படி பண்ணுங்க அடிஷன் CH3 இங்க OH வரும் இல்லையா எத்தனோ டபுள் பாண்டு இங்க C இங்க H வரும் இல்லையா இங்க CH இருக்கு இது ஒரு அன்ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் இப்ப இதை நீங்க ஐ திங்க் டோட்டோமஸ் பண்ணணும் அப்ப டோட்டோமஸ் பண்ணும்போது இந்த H இந்த இடத்துக்கு போயிடும் இந்த பை பாண்ட் இங்கே மூவ் ஆகும் அப்ப நமக்கு என்ன ஆன்சரு CH C டபுள் பாண்டு O ஸோ சிங்கிள் பாண்டு CH2 CH3 இந்த மாதிரி இருக்குது ஃபார்ம் Yes. Yeah, option sir. B option நம்ம கரெக்ட்டா சோ A option கரெக்ட் சரியா அடுத்தது क्वेश्चन நம்பர் 28 hydrocarbon A react with bromine by substitution to form a alkyl bromide which by Hoods reactions in converted to gaseous hydrocarbon containing less than 4 carbon atom A is நல்ல क्वेश्चन Third புரியுதுமா option sir. Option C. என்னம்மா ஆப்ஷன் Third C option. ஆப்ஷன் C இஸ் ஸ்ட்ராங் Hoods reactionல 6 நம்பர் கார்பன் வரவே வராதுமா எப்படிமா சொன்னீங்க ஆன்சர் தேர்ட்னு ஏமா ஈவன் நம்பர் கார்பன் தான வரணும் Yes, Sir, sir. reacting மட்டும் சேர்த்திக்கிறாங்க. நோ 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 ஓ
ரியாக்ஷன்ஸ் கேட்கறாங்களா? 1 செகண்ட். 4 கார்பன் விட கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு சார். நிமிஷம் வெயிட். எது எடுத்தாலும் ஓகே சாரி ஏ தான் கேட்கறாங்களா? ஓகே அப்ப ஏனா கரெக்ட். பட் ப்ராடக்ட் கேட்டா ராங். ப்ராடக்ட் அப்படின்னா என்ன வரணும்? டி 4 வரணும். ஆப்ஷன் டி ஆப்ஷன் Yeah. தேர்ட் தான் கரெக்ட். எஸ் ஐ மீன் ஏ தான் கேட்கறாங்க இல்லையா? எஸ் ஓகே தேர்ட் தான் கரெக்ட். குட். Question number 29. The total number of pi bond electron in the following structure. Pi bond electron. எத்தனை pi bond இருக்கு பாருங்க. So 1, 2, 3, 4. 4 sir. எவ்வளவு pi bond இருக்கு? 4 pi bond இருக்கு. 4 pi அப்போ bonds. 4 to 8. அப்ப 8 8 electrons வந்து 8 தான். Question number 30 more. Question number 30. An alkene A on reaction with O3 இதையமா gives respectively ethanol and equal propanol and ethanol. இது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चन தானம்மா. Ratio Yes. addition of HCl alkene A gives B as the major product. The structure of product B is எது ஆன்சர்? Third டி option. ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்துதான். Question number 31 மா. Dihedral angle least stable confirms ethane. So least stable. நான் இருக்குல்ல உங்களுக்கு 0 டிகிரி சார். ஸ்டேப்னாக்கா யா 0 அதாவது எக்லிப்ஸ் தான் நம்ம எக்லிப்ஸ் வரும் least stable. least stable. most stable அக்கா ஸ்டாகர்ட் staggered இல்லையா? அப்ப நமக்கு 0 டிகிரி தான் ஆன்சர். Question number 32. CH3CH2CO minus Na plus Na வச்சு போட்டு இங்க என்னன்னு கொஸ்டின் மார்க் வச்சாங்க. இது நம்ம பண்ண ரியாக்ஷன் பண்ணா CH3CH3 Na2CO3 கிடைக்குதுமா? ஆக்சுவலா இது என்னன்னாக்கா என்ன ரியாக்ஷன் இது? CO சோடியம் Yeah, புரியுதா? CO தான் இங்க போட்டா நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். Question number 33. Compound X on the reaction with O2 followed by sudden H2O gives formaldehyde and 2-methyl propanol as product the compound X is. ஓகேவா? எதில் வந்து நம்ம வந்து ஓசன்ஸ் பண்ணா ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம்ல நமக்கு என்னமா? HCHO 2-methyl propanol. 2-methyl propanol ஃபார்ம்ல என்ன? ப்ரோப்பனாவே 3 கார்பன் இல்லையா? ப்ரோப்பனைல்னா இந்த CHO 2-methylனா செகண்ட் கார்பன்ல CH3. அப்ப H பேலன்ஸ் பண்ணுங்க CH3. இந்த மாதிரி ப்ராடக்ட் வரணுமா? அப்ப எதுமா வரும்? ஆன்சர் பண்ண கொடுக்கலாம். Second option வரலாம். செகண்ட் ஆப்ஷன் வரலாமா? செக் பண்ணிடுவோமா செகண்ட் ஆப்ஷனை? எஸ் சார் செக் பண்ணு. பாருங்க செகண்ட் ஆப்ஷன் தம்பி சொன்ன மாதிரி செக் பண்ணலாம். பியூட்னா 4 கார்பன் 1 2 3 4 கார்பன் 1 ஈனா டபுள் பாண்டு. ஸோ 2 மெத்தில்னா ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் மெத்தில் ஆப்ஷன் கரெக்டா? எச்சு பேலன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க 1 செகண்ட்மா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுல வந்த போட்ட வரலையே தம்பி. அப்ப செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம 3 மெத்தில் பியூட் 1 ஈன் பியூட்னா 4 கார்பன் பியூட்டா 4 கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. தேர்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப H பேலன்ஸ் பண்ணுங்க. அப்ப H2 H H H3. ஸோ இங்க ஒரு O இங்க ஒரு O போட்டா இது ஃபார்மால்டிஹைடு. ஸோ இந்த ஃபார்ம் இது அப்ப கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். 33 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட். ஓகே 34 கவனிங்க. Which one is the correct order of acidity? Which one is the correct order of acidity? ஞாபகம் உங்களுக்கு First option. அசிடினா எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? எஸ் கேரக்டர் பார்க்கணும். எத்தனோ எஸ் கேரக்டர் அதிகமா இருந்தா அசிடிட்டி அதிகமா இருக்கும் இல்லையா? எஸ். அப்போ இங்க பாருங்க இது என்ன காப்பன? எஸ்பி. இது எஸ்பி. இது sp3. இது sp. இது sp. இது sp2 sp2 sp3 sp3. நமக்கு நல்லாவே தெரியும் sp னா s எவ்வளவு பர்சன்டேஜ்மா? 50%. sp2 னா தெரியும் 33%. sp3 னா தெரியும் 25%. கரெக்டாமா? அப்ப எங்க வந்து s கட் அதிகமா இருக்கும் அங்க acidity அதிகமா இருக்கும். அப்ப a தான் கரெக்டான. ஓகே சார். ஏன் சார் செகண்ட் ஆப்ஷன் தான்? இங்க sp இருக்கு ஆனா அடுத்ததே பாருங்க sp2 இருக்கு. அப்புறம் இங்கே sp இருக்கு. இது கரெக்டா? கிடையாது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் பாருங்க ஃபர்ஸ்டே sp3 இருக்கு கண்டிப்பா கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க ஃபர்ஸ்டே sp2 இருக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ட்ரிபிள் பாண்ட்ல லாஸ்ட் கொடுத்தான். ஓகேவா? எஸ். அண்ட் லாஸ்ட் क्वेश्चन 35.
bromination of ethyl benzene நல்லா கவனிங்க. இது ethyl C2H5 இது ethyl benzene is presence of light. அப்போ Br2 போட்டு bromination பண்ணுவோம், Hmu போட சொல்றோம், லைட் பாஸ் பண்ண சொல்றோம். அப்ப என்ன ப்ராடக்ட் கேட்காமா? நம்ம வேணா இதை நீங்க இப்படி எடுக்குங்க, CH2 CH2 கரெக்டா? சொல்ல பார்க்கலாம், எது ஆன்சர்? வெரி சிம்பிள். ஸோ அப்போ நமக்கு லைட் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். வெரி குட் இல்லையா? ஏன்னாக்கா ஸோ கவனிங்க, சப்போஸ் இங்க CH2 இந்த CHல CH2 ரேடிக்கலா மாறும், ஒரு H ரேடிக்கல் வெளியே போயிடும் இல்லையா? புரோமின் போடும்போது புரோமின் வந்து புரோமின் ரேடிக்கலா பண்ணோம், இது எடுத்துக்கோ. அப்போ இங்க ரேடிக்கல் போட்டா இது என்ன ரேடிக்கலுமா? இது பிரைமரி ரேடிக்கல். பிரைமரி ரேடிக்கல் இது மோஸ்ட் ஸ்டேபிள், செகண்டரி டெஸ்ட்ல மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப பக்கத்துல இருக்க கார்பன் நான் பாக்குறேன், பக்கத்துல இருந்து ஒரு H அங்க ஒரு ரேடிக்கலா மாத்துறேன், அந்த ரேடிக்கல் மாத்திர பண்றேன் இங்க ஆட் பண்ணிடுறேன். அப்ப CH அப்ப ரேடிக்கல் இங்க வந்துடும். அப்ப Br2 இருக்கு இல்லையா? அப்ப இந்த ரேடிக்கலா இப்படி ரேடிக்கலா ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்போ ஒரு ரேடிக்கல் Br ரேடிக்கல் என்ன பண்ண இங்க வந்துடும். அப்ப நமக்கு ஆன்சர் CH Br CH கரெக்டா? அப்ப C இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ் சார். ஸோ நல்லா கவனிங்கம்மா. ஸோ இது எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ். ஓகே, என்சிஆர்டில இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால நல்லா கவனி, இதுல ஏதாவது டவுட்டை கேளுங்கம்மா. No, sir. நோ டவுட். Yes, sir. Yes.